ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஈவென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த ஈவென்ட்ஸ் வந்து இது கூட எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டே இந்த கிளிக் மீ அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அண்ட் இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டன். ஸோ இந்த பட்டன்ல வந்து இந்த கிளிக் மீ அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்ப இத வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஆன் கிளிக் அப்படின்றதுல குடுத்துருப்போம். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டூ ஹலோ அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த ஹலோ அப்படின்றத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிருவோம். இப்ப நான் இத வந்து கிளிக் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து இந்த வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இப்ப நான் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் இத கிளிக் பண்ணா மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா, இது எனக்கு விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஈவென்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணா, எனக்கு இது வந்து வருது. ஓகே. இப்ப இதுல வந்து என்னென்ன காமனான HTML ஈவென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஆன் கிளிக். எனக்கு வந்து நான் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது செகண்ட் என்ன அப்படின்னா, ஆன் சேஞ்ச் அப்படின்றது இருக்கு. ஒரு HTML எலிமெண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் அவுட். அதாவது நான் மவுஸ் இந்த மாரி அது மேல அந்த எலிமெண்ட் மேல வைக்கும்போது, இல்ல மவுஸ் இப்படி லீவ் ஆகும்போது இந்த மாதிரி இப்ப ஒரு பேஜ் வந்து எனக்கு வந்து லோட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, அது வந்து ஆன் லோட் அப்டின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு எப்ப என்னென்ன நடக்கணும் அப்டின்றத தான் நம்ம இந்த HTML ஈவென்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் சேஞ்ஸ்க்கு வந்து ஒண்ணு குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த HTMLல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் இல்ல ஒரு இன்புட் ஓகே. ஒரு லிஸ்ட் மாரி வந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த செலக்ட் அப்டின்றதுல நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒண்ணு. ஓகே. செலக்ட் அப்டின்னே வந்து குடுத்துக்கலாம். செலக்ட் அண்ட் ஐடியுமே வந்து செலக்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஆப்ஷன் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் வேல்யூல வந்து நம்ம ஆப்பிள் இதே மாரி நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல கிவி அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஆப்ஷன் செலக்ட் ஃப்ரூட் அப்படின்றத குடுத்துட்டு, இது வந்து ஓகே ஹிட்டன் ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருச்சு இல்லையா? இத வேணா நம்ம வேற ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இத எடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் இத வந்து ஆப்பிள் அப்படி இல்லன்னா கிவி இப்படின்ற மாரி நான் வந்து என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு இது எப்பப்பலாம் எனக்கு சேஞ்ச் ஆகுதோ, எனக்கு ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஆன் சேஞ்ச். இப்ப இந்த இடத்துல நான் ஆன் குடுக்கும்போது எனக்கு வருது இல்லையா? இது எல்லாமே என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபங்ஷன்ஸ் தான். ஸோ ஆன் சேஞ்ச் அப்படின்றத குடுத்துட்டு, எனக்கு சேஞ்ச் ஆகும்போது, சேஞ்ச் ஃபங்ஷன் அப்படின்றது குடுத்துக்கலாம். எனக்கு இந்த சேஞ்ச் ஃபங்ஷன் வந்து எனக்கு இது எப்பப்பலாம் சேஞ்ச் ஆகுதோ, அப்ப வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபங்ஷன நம்ம இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிப்போம். ஓகே. நம்ம இங்க மேல குடுத்துருந்தோம் இல்லையா? இந்த ஹலோ. இது கூடவே நம்ம வந்து குடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ஃபங்ஷன். அதுக்கப்புறமா ஃபங்ஷனுடைய நேம் வந்து குடுத்துக்கிறோம். இப்ப இதுக்குள்ள இது சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இது உள்ள நம்ம லெட் ஒரு வேரியபிள் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். y அப்படின்னு சொல்லிட்டு. லெட் y ஈக்குவல் டூ இப்போ இதுல வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த எலிமெண்ட்ல இந்த சேஞ்ச் நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ல எனக்கு சேஞ்ச் நடக்கும்போது எனக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆகணும். அப்போ கெட் அது வந்து நம்ம டாக்குமென்ட் டாட் கெட்
எலிமெண்ட் பை ஐடி. அந்த ஐடி மூலியமா. ஸோ நான் வந்து ஐடி என்ன குடுத்துருக்கேன் அப்டின்னா, செலக்ட் அப்டின்றத தானே குடுத்துருந்தோம். ஸோ செலக்ட் டாட் இதோடைய வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும்போது. ஸோ வேல்யூ அப்டின்றது அந்த ஆப்பிள் அண்ட் கிவி அப்டின்றது. அப்போ ஓகே. அப்போ இதோடைய வேல்யூ வந்து எனக்கு இந்த செலக்ட் அப்டின்றத வந்து நான் அந்த ஐடி மூலியமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செலக்ட்ல வேல்யூவ தான் நான் வந்து ஆக்சுவலி இதுல செலக்ட் பண்றேன். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த ஐடி இத வந்து இப்ப சூஸ் பண்ணிக்கும். அப்போ இதுல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்டின்றத தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்த வேல்யூ தான் இதுல இந்த ஒய் அப்டின்றதுல ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் இது வந்து இப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்குமெண்ட் டாட் நான் இந்த இடத்துல இன்னும் ஒரு இது வந்து குடுத்துக்கிறேன். பி அதுக்கப்புறம் ஹேஷ் நான் வந்து ஒரு ஐடி இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்டட் அப்டின்ற மாரி குடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு செலக்டட்ன்னு ஐடி வச்சு எனக்கு ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கு. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த செலக்டட் அப்டின்றத வந்து நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்டட் இப்ப இதோடைய இன்னர் HTML அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதோட டெக்ஸ்ட் என்னவா இருக்கோ அது வந்து எனக்கு சேஞ்ச் ஆக போகுது இப்போ. ஸோ அது வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்டின்னா, "த ஃப்ரூட் யூ செலக்டட் இஸ்" நீங்க என்ன ஃப்ரூட் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, த ஒய் அப்டின்றது. ஏன் அப்டின்னா, நம்ம ஒய்ல தான் நம்ம வந்து இதோடைய வேல்யூவ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான். இப்போ இது வந்து பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ்ல தான் இருக்கு. இப்ப இதுல வந்து நான் ஆப்பிள் அப்டின்றத வந்து சூஸ் பண்ணும்போது தி ஃப்ரூட் யூ செலக்டட் இஸ் ஆப்பிள் அப்படின்றது வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஆன் சேஞ்ச்ல வந்து இருக்கு. ஆன் சேஞ்ச் அப்படின்றது வந்து நம்ம இந்த மாரி, இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது, இப்போ எனக்கு நான் இதுக்குள்ள வந்து கிவி அப்படின்றது குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கிவி அப்படின்றது வந்து இங்க வந்துரும். தி ஃப்ரூட் யூ செலக்டட் இஸ் கிவி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஆன் சேஞ்ச். ஸோ இதுல பேசிக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து அந்த எலமெண்ட் எத நம்ம செலக்ட் பண்றோமோ, அத வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது என்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது தானே எனக்கு இது நடக்கணும். ஸோ செலக்ட் அந்த ஐடிய வந்து செலக்ட் அப்படின்றது. அப்ப அந்த செலக்ட் அப்படின்ற ஐடி இருக்கிறதுல நான் வேல்யூவ தான் சூஸ் பண்றேன். ஸோ வேல்யூ. அந்த வேல்யூவ நான் இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த செலக்ட் அப்படின்ற ஐடியோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னால இந்த இடத்துல ஏதாச்சும் ஒண்ணு தானே செலக்ட் பண்ண முடியும். ஆப்பிள் இல்ல கிவி. அப்ப அதுதான் அதோட வேல்யூ. அந்த வேல்யூவ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது. நான் இன்னொரு இந்த இடத்துல HTMLல நான் இந்த மாரி இங்க இன்னொரு ஐடி இருக்க எலிமெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணி, இப்ப இதுல வந்து என்ன பண்றேன்னா, இதோட இன்னர் HTMLல வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவென்ட். இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு இந்த பிளர் அப்படின்றது, அதுக்கப்புறமா டிராக் அப்படின்றது, டபுள் கிளிக் அப்படின்றது, ஸோ இந்த மாதிரியான நெறைய ஈவென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது அது எல்லாமே வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ, அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த ஆன் கிளிக் அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவென்ட்ஸ் இத வந்து நம்ம மோஸ்ட் கேஸஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம வந்து நம்ம சப்மிட் பண்றோம். ஒரு ஃபார்ம்ல எப்பவுமே இந்த மாரி ஜெண்டருக்கு வந்து இப்படி இருக்கும். அடுத்தது ஒரு இன்புட் ஃபீல்டுக்கு இன்புட் இருக்கும். அப்போ அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப அது சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்? அது வந்து சப்மிட் ஆகணும். அப்ப அது சப்மிட் ஆவறதுக்கு நம்ம இந்த மாரி ஒரு ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த இதோடைய HTML ஈவென்ட்ஸ் உடைய வொர்க். ஸோ, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும் ES6 அப்படின்றது வந்து இதுல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுல அவங்க கொண்டுட்டு வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ இந்த ES6 பொறுத்தவரைக்கும், இதுல வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்றது என்னன்னா, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்ட் ஏஜ் அப்படின்றத குடுத்துட்டு ஈக்குவல் டூ 35 அப்படின்னு குடுக்குறேன். அடுத்தது, இதுல வந்து கன்சோல் டாட் லாக் குடுத்துட்டு எனக்கு மை ஏஜ் இஸ் அப்படின்னு குடுத்துட்டு, நான் இந்த இடத்துல பிளஸ் ஏஜ் அப்படின்றத குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மை ஏஜ் இஸ் 35 அப்படின்றது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இப்போ இது வந்து இந்த மாரி ஒரு ஃபார்ம். நம்ம வந்து ஒரு நம்பரையும், அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கையும் இந்த மாரி நம்ம யூஸ் பண்றது. இப்ப இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணாம, இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து இருக்கு.
ஸோ அது என்ன அப்டின்னா, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இத வந்து நம்ம ஒரு சிங்கிள் கொட்டேஷனா குடுக்க போறோம். இதுக்கு நம்ம நார்மல் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணாம, இதுக்கு வந்து பேக் டிக் அப்டின்றது இருக்கு. அது எங்க இருக்குன்னா, உங்க எஸ்கேப் கீ இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ இருக்கிறது தான் அந்த பேக் டிக் அப்டின்றது. இப்போ இத குடுத்துட்டு, இப்போ இந்த ஏஜ் அப்டின்றத தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்ப அந்த ஏஜ் அப்டின்றது என்ன பண்ணுவோம், இந்த மாரி கர்லி பிராக்கெட்ஸ்ல போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன். ஸோ, அப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த இதே தான் உங்களுக்கு சேம் அவுட்புட்டே தான் வரும். இதுதான் நம்ம வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த பிளாக் டிக் சாரி பேக் டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா அது என்ன வேரியபிளோ, அந்த வேரியபிள வந்து நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாரி ஒரு டாலர் சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற அதான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இதுல. இது வந்து இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ். இப்ப இதுலயே நம்ம நார்மல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப அதுல வந்து சில இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்டின்னா, இப்போ ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குதா? இல்லையா? அப்டி இல்லன்னா, அது வந்து இந்த கேரக்டரோட தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்டின்ற மாரிலாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் அப்டின்ற மாரி ஒரு இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். இப்போ இதுல எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் வேர்ட் வந்து என்ன இண்டெக்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அதாவது என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அதுக்கு நம்ம இந்த கன்சோல் டாட் லாக்லயே வந்து குடுத்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட இது ஆக்சுவலி நம்மள இப்ப இண்டெக்ஸ் தானே நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து லெட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றதுல தான் நம்மளோட ஸ்ட்ரிங் இருக்கு. டாட் இதுல தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது யூஸ் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் எதோட இண்டெக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதோடைய இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இத வந்து இந்த மாரி டபுள் கொட்டேஷன்ல வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது 10 அப்படின்றது வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி 1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அண்ட் 9 இது வந்து நம்மளோட 10 ஓகேவா? ஸோ நம்மளோட 10த் இண்டெக்ஸ்ல இருந்து தான் இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் சப்போஸ் நம்ம வந்து இத எடுத்துரலாம். அப்ப நம்மளுக்கு 12 அப்படின்றது வருது. 2 இது எடுத்துட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து 13, 14, 15, 16 ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து இங்க நம்ம எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. ஸோ n அப்படின்றது வந்து நம்மளுக்கு 20த் இதுல வந்து இருக்கு. இப்ப அதே இது நம்ம வந்து அப்படின்றது குடுக்கும்போது நம்மளுக்கு 16த்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஆக்சுவலி ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிபிள் வந்து இருக்குது இல்லையா? இப்ப இது வந்து நம்மளுக்கு கேப்ஸ்ல வந்து நம்ம குடுத்துருக்கோம். இத நம்ம லோவர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணிப்போம். அப்ப என்னன்னா நம்மளுக்கு 10 அப்படின்றது. ஸோ அந்த மாரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஒரே மாரி மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்க தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது. அப்போ அடுத்தது வந்து என்னன்னா, ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையே வந்து நம்ம இந்த கன்சோல்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து நம்மளோட டெக்ஸ்ட் எங்க இருக்கு அப்டின்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்டின்றதுல தான் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் டாட் இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் நம்மளுக்கு இதுல தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்டின்னு சொல்லி செக் பண்றது. ஓகே. இப்ப இதுக்குள்ள நம்ம வந்து அப்டின் அதான் அப்டின்றத குடுப்போம். இல்ல அப்டின்றத குடுப்போம். எனக்கு வந்து இதுல ஃபால்ஸ் அப்டின்னு வந்திருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப அதே நான் இப்டி குடுத்தேன்னா, எனக்கு வந்து ட்ரூ அப்டின்றது வந்துரும். ஸோ இது என்னன்னா, இந்த மாரி ஸ்ட்ரிங்ஸ யூஸ் பண்ணி நம்ம இந்த யூஸ் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது அது லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் லோவர் கேஸ் குடுத்தேன்னா, இது இதோட தான் இது ஸ்டார்ட் ஆகுதான்னா, நம்மளுக்கு பார்க்கும்போது வேர்ட் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா, நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா, அது அப்பர் கேஸ்ல இருக்கு. நம்ம குடுத்துருக்கிறது லோவர் கேஸ்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ, இந்த ஸ்டார்ட்ஸ் வித் மாரியே நம்மகிட்ட வந்து
எண்ட்ஸ் வித் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ எண்ட்ஸ் வித் நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஃபால்ஸ் அப்படின்றது. இப்ப அதே இந்த இடத்துல நம்ம சிஇ அப்படின்னு குடுப்போம். ஸோ சிஇ அதான் சென்டென்ஸ்ல வந்து சிஇ அப்படின்றது தான் அது வந்து முடியுது. ஸோ அந்த எண்ட்ஸ் வித் என்ன அப்படின்னா, ட்ரூ. ஆ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் அப்படின்றது. நம்ம இத வந்து தனியா ஒரு வேரியபிள்ல இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சு, அத பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த மாரி நம்ம டைரக்ட்டாவும் பண்ணலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் டாட் இதுல வந்து இன்க்ளூட்ஸ் அப்படின்றத குடுப்போம். அதாவது சிஇ இதுல இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்ப அதே நான் எக்ஸ்இ அப்படின்றத குடுத்தேன்னா, அது வந்து ஃபால்ஸ். இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து இருக்குதா? இருக்கு. அதே மாரி எக்ஸாம்பிள்க்கு அப்புறம் ஸ்பேஸ் குடுத்தனால அதுவும் இருக்கு. எஸ் அப்படின்றது இருக்கு. ஆனா, இந்த எஸ்டி அப்படின்ற இந்த ஒரு ஃபார்மேட்ல நம்மகிட்ட இல்ல. ஓகேவா? இப்ப நான் அதே இந்த இடத்துல கேப்பிட்டல் இ குடுத்தனால எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும். அதாவது எனக்கு இது இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது வந்து இதுல இருக்கக்கூடிய மேட்ச் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ மேட்ச் அதுக்கப்புறம் மேட்ச் ஆல் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது நம்ம குடுத்திருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம், இத இன்னும் ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ லெட் இத வந்து நம்ம மேட்ச் அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டூ ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம இந்த மாரி எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நம்ம இதுல வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எண்ட்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித் ஸோ அதே தான் இங்கேயும். இத வந்து நம்ம மேட்ச் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து மேட்ச் அப்படின்றது தான் மெத்தடோட நேமு. இப்போ இந்த மேட்ச் அப்படின்றதுல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணும்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்க இந்த டெக்ஸ்ட் கூட வந்து இது நம்மளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும். இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு அரேவ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அது என்னன்னா, இதோட லென்த் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கு. அடுத்தது இதோடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்ற அதாவது அது என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு குடுத்துருக்கு. அடுத்தது அது என்ன வேர்ட் நம்ம குடுத்த வேர்ட் தான். அதுக்கப்புறமா இன்புட் டோட்டல் அந்த இன்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுலருந்து நம்மளுக்கு லென்த் மட்டும் வேணும் அப்படின்னா, டாட் இப்போ இத வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்ப இதுலருந்து நம்மளுக்கு லென்த் மட்டும் வேணும் அப்படின்னா, டாட் லென்த் அப்படின்றத வந்து குடுக்கணும். ஸோ டாட் லென்த் நம்மளுக்கு இதோட லென்த் என்ன அப்படின்றத மட்டும் நம்மளுக்கு வந்து குடுக்கும். அதே மாரி அது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றதுக்கு டாட் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு அரேவோட வேல்யூவ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப அந்த அரேவோட வேல்யூல இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு குடுக்கும்போது, இந்த அரே இது வந்து ஆக்சுவலி ஒரு அரே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அந்த அரேல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், அரேல இருக்கக்கூடிய இந்த லென்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி லென்த் அண்ட் அரே இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவ வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலா நம்ம அப்படின்றத வந்து குடுப்போம். ஓகே. இப்போ இதிலயே வந்து கொஞ்சம் சீக்வென்ஸா வந்து இதுல குடுத்துக்கலாம். ஏ அண்ட் அப்படின்றது. ஸோ இதோடைய லென்த் இது வந்து நம்மளுக்கு இங்க என்ன இதோட லென்த் என்னவா இருக்குன்னா, 1 அப்படின்றது. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு. அடுத்தது இதுல வந்து மேட்ச் ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து மேட்ச் ஆல் அப்படின்றது. ஓகே. இப்போ இதுல வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மேட்ச் ஆல பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு ரெகுலர் இது வந்து நம்மளுக்கு வேற ஒரு ஃபார்மேட்ல வந்து வருது. இந்த மேட்ச்‌க்கும், மேட்ச் ஆல்‌க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம மேட்ச்ச பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம அப்படின்றத வந்து இதுல குடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து இதுல மேட்ச் அப்டின்னே இதுல வந்து வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த உடைய அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு எங்க இருக்கோ, அத மட்டும் தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் இது வந்து ஸ்டார்ட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோ, அத மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஆனா, நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து நெறைய வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ்லயே நம்மளுக்கு 3 வந்து இருக்கு. ஆனா, இது அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணல. ஃபர்ஸ்ட் அது எங்க ஐடென்டிஃபை பண்ணுதோ, அத மட்டும் தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த மேட்ச் ஆல் அப்படின்றது, அந்த சென்டென்ஸ்ல எங்கெங்கலாம் வந்து மல்டிபிள் பிளேஸஸ்ல இருந்தாலுமே, நம்மளுக்கு அது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும்னா, ரிட்டர்ன் பண்ணும்.
இப்போ மேட்ச் ஆல் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். நம்மளுக்கு நார்மலா இது தரும்போது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்டா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து இது ஆக்சுவலி நம்மளோட ஒரு அரே ஃபார்மேட்ல இது வந்து இருக்கும். ஓகேவா? அரே அப்படின்னா இந்த மாரி இந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து இருக்கும். அப்போ இந்த அரேல இருந்து நம்ம இந்த வேல்யூஸ இத வந்து ஒரு அரேவா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரே அப்படின்றத வந்து குடுக்கலாம். அரே டாட் ஃப்ரம். ஸோ இப்ப இதுலருந்து நம்மளுக்கு இது ஒரு அரே வேல்யூவா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா வரும். இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து இதுல இப்போ இதுல அதே மாதிரி நம்ம அப்படின்றத குடுப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெறும் மேட்ச்ன்னு குடுக்கும்போது எனக்கு ஒரு இண்டெக்ஸ்ல இருந்தது தான் வந்திருந்துச்சு. ஆனா, அடுத்தது நான் இந்த மேட்ச் ஆல்ல குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகியிருக்குன்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா இண்டெக்ஸ் வேல்யூ 10ல இருக்கு, 16, 19, 22, 25 ஸோ இந்த மாரி இருக்க எல்லா இண்டெக்ஸ் வேல்யூஸுமே எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த மாரி ஒரு அரேவா எனக்கு வந்திருக்கு. ஸோ இதோடைய இன்புட் என்ன அப்படின்றது, அடுத்தது என்ன வேல்யூவ இது வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கு, அது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றது. ஸோ, அதுக்காக நம்ம இந்த அரே டாட் ஃப்ரம் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இத யூஸ் பண்ணி நம்மளால இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகக்கூடியதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ, இதுதான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து நம்ம பண்ணக்கூடியது. இப்ப இதே மாதிரி நம்மளுக்கு வந்து அரேஸ்லயும் வந்து சில மெத்தட் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.